ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி. ஓம் அஷ்டமி நாயகியே போற்றி. ஓம் அபயம் தருபவளே போற்றி. ஓம் அசுரரை வென்றவளே போற்றி. ஓம் அன்பர்க்கு எளியவளே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற வாக்கினை நீ தவிர்க்காமல் கேட்க வேண்டும். ஏனென்றால் இது உனக்கான வாக்கு. உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகவே உன் தாயானவள் தினம்தோறும் உனக்கு இந்த வாக்கினை உன் கண்ணில் படும்படி செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. என் தங்க குழந்தையே, உன்னை நினைத்து ஒரு பெண் அழுது கொண்டிருக்கின்றாள். அவள் யார் என்றும் அவள் எதற்காக உன்னை நினைத்து அழுது கொண்டிருக்கின்றாள் என்றும் உனக்கு உணர்த்த வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நீ நினைக்கலாம், யார் அழுதால் நமக்கு என்ன, எதற்காக நம் அம்மா இதை நம்மிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றாள் என்று கூட நீ கேட்கலாம். என் தங்க பிள்ளையே, இது உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது. அங்கே உன்னை நினைத்து அழுது கொண்டிருப்பவருக்கும் உனக்கும் மிகப்பெரிய தொடர்பு ஒன்று இருக்கின்றது. அவர்கள் மனம் வருந்தி அழுதி கொண்டிருக்கின்றார்கள் என்பது நிச்சயமாக உனக்கு தெரிய வரும் பொழுது உன் கண்களிலிருந்து தானாக கண்ணீர் வரத்தான் செய்யும். நீயும் மனவேதனை அடையத்தான் போகின்றாய். என் தங்க பிள்ளையே, நீ மனவேதனை அடைய வேண்டும் என்பதற்காக உன் அம்மா இதனை சொல்லவில்லை. உன் வாழ்க்கையில் இருக்கும் அவர்களை பற்றி நீ முழுமையாக புரிந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகத்தான் இந்த அம்மா உன்னை இப்பொழுது உன்னோடு தேடி வந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, பொதுவாக ஒரு பெண்ணின் கண்ணீர் என்பது ஆணுக்கு வேண்டுமானால் காரியங்களை சாதித்து கொள்ளும் கருவி போலவும் எதிரே இருப்பவர்களை வீழ்த்தும் ஆயுதம் போலவும் இருக்கலாம். ஆனால் பெண்ணை பொறுத்தவரை அவளின் கண்ணீர் என்பது அவளுடைய உண்மையின் மெய்ப்பாடு. அவளின் மனதில் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த அவளுக்கு தெரிந்த ஒரே ஒரு செயல் கண்ணீர் தான். இந்த சமுதாயத்தை பொறுத்தவரை கண்ணீர் பெண்களுக்கு ஒரு ஆயுதம் என பரவலாக சொல்கின்றார்கள் அல்லவா? ஆனால் அந்த ஆயுதத்தை வைத்து பெண்கள் எத்தனை எதிரிகளை வீழ்த்தி இருக்கின்றார்கள், எத்தனை உறவுகளை தொலைத்திருக்கின்றார்கள் என்பதனை எல்லாம் நீ யோசித்து பார்க்க வேண்டும். என் பிள்ளையே, எத்தனை உறவுகளிடமும் மண்டியிட்டு எத்தனையோ கஷ்டங்களை எல்லாம் குடும்பத்திற்காகவும் தன்னுடைய வாழ்க்கை துணைக்காகவும் அனுபவித்திருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் நீ உன்னுடைய வாழ்க்கையில் கண்டிருக்கின்றாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெண்ணின் கண்ணீரை நீ சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு பெண் தனது கண்ணீரின் மூலம் அனைத்தையும் நிறைவேற்றி கொள்கின்றாள் என்று நீ நினைத்தாயா? ஆனால் அது எல்லா நேரத்திலும் உனக்கு சரியான புரிதலை ஒரு நாளும் கொடுக்காது. என் தங்க குழந்தையே, இதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெண் மனதிற்குள் எதையும் தேக்கி வைத்து கொள்ளாமல் தன்னுடைய உணர்வை கண்ணீரால் வெளியே கொட்டிவிடுவதால் தான் பெண்கள் எப்பொழுதும் தெளிந்த மனதோடு சிந்திக்க முடிகின்றது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல என் பிள்ளையே, தன்னுடைய கண்ணீரை யார் முன் சிந்த வேண்டும் என்பதில் கூட பெண்கள் வரையறை வைத்திருக்கின்றார்கள். ஒரு ஆணின் முன்னால் அழக்கூடாது என தன் மனதை இறுக்கமாக்கி கொண்டால் அதன் பின்னர் அந்த இறுக்கம் நலிவடையாது என்பது இயலாத காரியம் அல்லவா? தன் கண்ணீரின் வலிமையை, இருக்கக்கூடிய வேதனையை இன்னொரு பெண் மட்டுமே நன்கு அறிவாள். பல நேரங்களிலும் பெண்களின் கண்ணீர் அர்த்தமற்றது என்று ஒதுக்கியும் நீ தள்ளிவிடுகின்றாய் அல்லவா? எப்படியாக இருந்தாலும் அந்த கண்ணீர் என்பது உனக்காகவும் உன்னுடைய குடும்பத்திற்காகவும் தான். அவர்கள் தன்னுடைய உணர்ச்சிகளை அடக்கி கொண்டு கண்ணீராக வெளிப்படுத்துகின்றார்.
என்றார்கள். என் பிள்ளையே, அந்த பெண் உன்மீது அதிகமான அன்பு கொண்டவள். அப்படிப்பட்ட பெண் அழுகின்றாள் என்றால் அந்த கண்ணீருக்கு காரணமாக ஏதாவது ஒரு விஷயம் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, பெண்ணை தெய்வத்திற்கு ஒப்பாக சொல்கின்றோம் அல்லவா? ஏனென்றால் அவர்களிடத்தில் தாய்மை பண்பு உள்ளது. முதலில் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் சில காயங்களை கொடுத்திருக்கலாம். அதையெல்லாம் திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளை நீ கொடுத்திருக்கும் பொழுது அவர்கள் திருத்தி கொண்டு வருகின்றார்கள் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, கணவன் மனைவி இருவரும் சேர்ந்திருக்கும் பொழுதுதான் தன்னுடைய துணையின் அருமை இருவருக்குமே சாதாரணமாகத்தான் தோன்றும். ஒரு சிறிய பிரிவினை சந்திக்கும் பொழுதுதான் வாழ்க்கையில் தன்னுடைய துணை எவ்வளவு முக்கியம் என்பதும் இருவருக்குமே புரியும். எல்லோருக்குமே அதனுடைய வழி என்ன என்பது சாதாரணமாக பேசினால் புரியாது. அதனை அந்த பிரிவின் மூலமாக அனுபவித்தால் மட்டுமே தெரிய வரும். என் தங்க குழந்தையே, அதனை நீயும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு சிறிய பிரிவு வரும் பொழுதுதான் உண்மையான அன்பு என்றால் என்ன, அந்த உறவு நம்மோடு இல்லை என்றால் நம் வாழ்க்கை என்னவாகும் என்பதை எல்லாம் புரிய வைக்கும். என் தங்கமே, உன்னை நினைத்து அழுது கொண்டிருப்பவரும் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைதான் ஏற்பட்டிருக்கின்றது. தன்னுடைய வாழ்க்கையில் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதை எல்லாம் இப்பொழுது உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தற்போது இருக்கின்ற மனநிலையில் கஷ்டங்களும் வேதனைகளும் இனிமேல் அவரை இது போன்ற ஒரு தவறை மீண்டும் செய்யாத அளவிற்கு மனதளவில் பக்குவப்படுத்தி வருகின்றது. என் தங்க பிள்ளையே, உனக்கும் அவர்களுக்கும் ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருந்த பொழுதும் ஒருவரை ஒருவர் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். என் தங்க குழந்தையே, நான் சொல்வது யாரென்று இப்பொழுதாவது நீ புரிந்து கொண்டாய் அல்லவா? என் பிள்ளையே, உன்னை விட்டு பிரிந்த அவரின் எண்ணங்கள் முழுவதும் உன்னை சுற்றி சுற்றிதான் வந்து கொண்டிருக்கின்றது. நீ எந்த அளவிற்கு அவரால் வேதனைப்பட்டாய் என்பதை எல்லாம் அவரால் நன்றாக உணரவும் முடிகின்றது. நாம் ஏன் இத்தனை காயப்படுத்தினோம், நாம் ஏன் இத்தனை நாட்கள் பேசாமல் இருந்து விட்டோம் என்றெல்லாம் அங்கே கதறி அழுது கொண்டிருக்கின்றார்கள். உங்கள் இருவருக்கும் இந்த தனிமையானது வாழ்க்கை என்றால் என்ன என்பதனை உணர்த்தியிருக்கும் அல்லவா? என் செல்லமே, வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் எல்லாம் வரத்தான் செய்யும். அதை எல்லாம் ஒற்றுமையாக கடந்து வர வேண்டியது உங்கள் இருவரின் பொறுப்பு என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. அன்பான தாம்பத்தியம் என்பது எல்லோருக்கும் அவ்வளவு எளிதில் கிடைக்காது. அது உனக்கு கிடைத்திருக்கின்றது என்றால் அதை நீ உதாசீனப்படுத்தாமல் காப்பாற்றி கொள்வதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதைத்தான் நீ செய்ய வேண்டும். என் குழந்தையே, உன் மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களுக்கும் ஒரே முடிவு நீ மீண்டும் உன் துணையோடு சேர்ந்து வாழ்வது மட்டும்தான். அதனால் உன் அம்மா உன்னிடத்திலே வந்து இத்தனை விஷயங்களையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் செல்லமே, அம்மா சொல்வதில் உனக்கு மாற்று கருத்துகள் கூட இருக்கலாம். ஆனாலும் தன்னுடைய தவறுகளை எல்லாம் திருத்தி கொள்ள நீ ஒரு வாய்ப்பினை கொடுக்க வேண்டும் அல்லவா? ஒரு பெண்ணினுடைய கண்ணீர் என்பது அதிசக்தி வாய்ந்தது என்பதனை நீ புரிந்து கொள்ள அதற்கு வலிமை என்பது அதிகம் அல்லவா? அத்தனை எளிதில் உனக்காக யாரும் கண்ணீர் சிந்தி விடமாட்டார்கள். என் தங்க குழந்தையே, இதுவரை அவர்களை பற்றி உன் மனதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அதையெல்லாம் பேசி தீர்த்து விட வேண்டும். தேவையற்ற சந்தேகங்களை எல்லாம் நீ பேசாமல் உன் மனதிற்குள் வைத்திருந்தால் அது அதிகமாகிக் கொண்டேதான் செல்லுமே தவிர ஒரு நாளும் அதற்கான தீர்வு கிடைத்து விடாது. அது மட்டுமல்ல, முதலில் நம் துணை எப்படிப்பட்டவர் என்பதனை நீ உணர்ந்திருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் தேவையற்ற சந்தேகங்களை நம் வாழ்க்கையில் நம்மிடம் எப்பொழுதும் வைத்திருக்க கூடாது. ஏன் தெரியுமா? சந்தேகம் என்ற ஒரு வார்த்தைக்கு இங்கு யாரிடத்திலும் முழுமையான பதில் இல்லை. என் தங்கமே, நம்பிக்கையும் அன்பும் மட்டும்தான் இந்த சந்தேகத்தை விரட்டி அடிக்குமே தவிர நம்முடைய துணையின் மீது
நாமவே சந்தேகப்பட்டு அவர்களுடைய வாழ்க்கையையும் சேர்த்து நாம் வீணடித்து விடக்கூடாது. நீயாக ஒரு விஷயத்தை யோசித்துப்பார். தன் வாழ்க்கை துணையின் மீது சந்தேகப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையையும் கெடுத்து அவர்களுடைய வாழ்க்கையையும் கெடுத்து தனியே வாழ்வதில் என்ன இருக்கின்றது? இந்த வாழ்க்கையில் நீ இப்படி வலிகளையும் வேதனைகளையும் அனுபவிப்பதற்காகவா நீ இந்த பிறவியினை எடுத்திருக்கின்றாய்? என் அன்பு குழந்தையே, இந்த வாக்கினை கேட்கின்ற உனக்கு நிச்சயமாக மனமாற்றம் வந்துவிட்டதானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ உன் துணையோடு சேர்ந்து வாழ்வதற்கான அத்தனை வழிகளையும் நான் ஏற்படுத்தி கொடுக்கின்றேன். என் தங்க குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.